இப்போ ஒருத்தருக்கு வந்து கடன் கொடுக்குறீங்க அல்லது வந்து அந்த மாதிரி விஷயத்தில் வேணால் நீங்கள் வந்து கணக்கு பார்க்கலாம், கொடுக்கலாமா வேண்டாமா அப்படி தயங்கலாம். ஆனால் ஒரு உணவுக்காக நீங்கள் செலவழிக்கும் போது, நண்பர்களோடு இருக்கும்போதோ அல்லது ஒரு குடும்பத்தினரோடு இருக்கும்போதோ உணவுக்காக செலவழிக்கும் போது கணக்கு பார்க்காம செலவழிப்பது ரொம்ப நல்லது. அது மாதிரி கணக்கு, ஏன்னா வந்து உணவுங்கிறது வந்து எப்போவோ இருக்குது. ஆனால் பணங்கிறது இடையில வந்தது. பணம் இல்லாத காலத்திலையும் மனிதர்கள் வந்து தன்னுடைய உணவுகளை பிறருக்கு பிறரிடம் பகிர்ந்து கொண்டார்கள். அப்போல்லாம் கணக்கு பார்த்துருப்பாங்களா? அப்போ பணம் இடையில வந்தது. இடையில வந்த பணத்தை வச்சுக்கிட்டு பணம் வந்து ஒரு 3000 ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் பணமே வந்திருக்கும். ஒரு 1000, 1500, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான். அப்போ அதுக்கு முன்னாடி லட்ச ஆண்டுகளாக மனிதர்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இடையில வந்த பணத்தை அது வரைக்கும் அப்போ முன்னாடிலாம் எப்படி வந்து கணக்கு பார்த்துருப்பாங்களா? யாருக்கு எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான கணக்கெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது கொடுத்ததை இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறீங்கன்னா திருப்பி கேட்பீங்க, திருப்பி கொடுத்துருவார். 10 ரூபா வாங்கினா கூட 10 ரூபா அவர் திருப்பி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ஒருத்தருக்கு உணவு கொடுக்குறீங்கன்னா அவர் அந்த உணவை திருப்பி தரமாட்டார். அதுக்கு பதிலாக அவர் உங்களுக்கு ஏதாவது சந்தர்ப்பத்தை பார்த்து உங்களுக்கு ஏதாவது வாங்கி தருவார் சாப்பிட்றதுக்கு. அதில் நீங்கள் வந்து ஒருத்தருக்காக நீங்கள் ஒரு பிரியாணி வாங்கி தரீங்க. அப்போ அதுக்காக அவர் என்ன பண்ணுவார்? இந்தாங்க நீங்கள் வாங்கி தந்த உங்கள் நண்பருக்கு நீங்கள் வாங்கி தரீங்க. அப்போது வந்து அவர் என்ன பண்ணுவார்? இந்தாங்க பிரியாணிக்கான செலவு 120 ரூபா அப்படின்னு உங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஆனால் உங்கள் கையில் ஒரு 100 ரூபா கேட்டு வாங்கினார்னா அதை திருப்பி கொடுத்துருவார். உங்கள்கிட்ட வாங்கின 100 ரூபா அப்படின்னு திருப்பி கொடுத்துருவார். அப்போ உணவோட தன்மை பார்த்திங்களா? உணவுக்கு வந்து கடன் கிடையாது. நீங்கள் ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குற உணவுக்கு கடன் கிடையாது. ஏன்னா ஒரு உணவுங்கிறது வந்து ஒருத்தருக்காக உணவு வாங்கி கொடுக்குறீங்கன்னா அதோட செலவு எவ்வளோ வந்துட போகுது? அதிகபட்சமாக போனால் ஒரு 100 ரூபா 150 ரூபாக்குள்ளே தான் வந்துட போகுது. ஒரு 1000 ரூபாய்க்கெலாம் யாருக்கும் நீங்கள் உணவு வாங்கி கொடுக்க போகிறதில்ல. அது வந்து பணக்காரங்க 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் வாங்கி கொடுப்பாங்க. அவங்க கூட அதுக்கு கணக்கு பார்க்க மாட்டாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் வாங்கி கொடுத்தாலும் அந்த உணவுக்கு அவங்க கணக்கு பார்க்க மாட்டாங்க. உணவுக்காக எப்போவுமே அதே நேரத்தில் ஒருத்தர்கிட்ட நம்ம 100 ரூபா வாங்குகிறோன்னா திருப்பி கொடுத்துருவோம். அவர் வந்து நமக்காக ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுறாரு அவரோட செலவில். அப்போ நீங்கள் வாங்கி தந்த பிரியாணி நேற்று நீங்கள் வாங்கி தந்தீங்களா, இந்தாங்க பிடிங்க 100 ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு கொடுக்க போகிறதில்ல. அப்போது உணவுக்கு வந்து கடன் கிடையாது. ஆனால் பணத்துக்கு தான் கடன் உண்டு. பணத்தை தான் நீங்கள் திருப்பி கொடுக்கணும். பணத்தை தான் அப்போ கணக்கு பார்க்கணும். பண விஷயத்தில் தான் நம்ம கணக்கு பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி உணவு விஷயத்தில் கணக்கு பார்க்கக்கூடாது. இதை வந்து மனசில் வச்சுக்கணும். உணவுக்காக செலவழிக்கும் போது கணக்கு பார்க்கக்கூடாது. கணக்கு பார்த்து செலவழிக்காமல் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். நம்ம பட்ஜெட்டுக்கு எங்கே சாத்தியமாகும், நம்மளுடைய வசதி வாய்ப்புக்கு எந்த ஹோட்டலுக்கு போகலாம், கணக்கு பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து குறைவாக சம்பாதிப்போம். அதுக்காக மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் நம்ம போனோம்னா அங்கே செலவு பண்ண முடியாது. அப்போ நம்ம தகுதிக்கு ஏற்றார் போன்ற ஒரு ஹோட்டலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அப்போ அங்கே உள்ள உணவுகளை வாங்கி சாப்பிட்றதுல வந்து நம்ம கணக்கு பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி உணவு விஷயத்தில் வந்து பண விஷயம், ஏன்னா உணவுங்கிறது வந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்குது மனிதர்லேயே. பணம் என்பது சும்மா சமீபத்தில் வந்தது தாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பணப்புழக்கம் ரொம்ப குறைவு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து பணம்ங்கிறது வந்து நிறைய பேர்கிட்ட இல்லை. பணம் புழக்கங்கிறதே கிடையாது. அந்த பணத்தை வச்சுட்டு அவங்க என்னத்தை வாங்கி சாப்பிட்ருப்பாங்க? வாங்கிறதுக்கு இங்கே கடைகளே கிடையாது, உற்பத்தி பொருட்களே கிடையாது. ஆனால் பணங்கிறது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா அதை வச்சு என்ன வாங்கியிருப்பாங்க அப்படின்னா தின்பண்டங்கள் அப்படிலாம் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சட்டி பானை வாங்கியிருப்பாங்க. யாராவது கதவு ஜன்னல் செய்கிறதுக்கு யாராவது அதுக்கான கூலி கொடுப்பதற்காக அந்த பணத்தை பயன்படுத்தியிருப்பார்கள். அப்போ கூட பணத்தை தான் கொடுத்தார்களா? அதற்கு பதிலாக அவங்க விவசாய நிலத்தில் உற்பத்தியாகிற தானியங்களை கொடுத்துருப்பாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு பொருள், இப்போ ஒருத்தர்கிட்ட சட்டி பானை வாங்குறாரு அப்படின்னா ஒரு குயவர்கிட்ட போய் சட்டி பானை வாங்குறாங்க. அந்த பானைக்கு ஈடாக அவங்க பணத்தை கொடுத்துருப்பாங்களா 100 வருஷத்துக்கு முன்னாடி? ஏன்னா பணப்புழக்கமும் பண பயன்பாடும் அப்போ ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இந்தாங்க எங்கள் நிலத்தில் விளைஞ்ச தானியங்களை வச்சுக்கோங்க அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் பணப்புழக்கங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு வீட்டுக்கு உள்ள கதவு ஜன்னல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. ஒருத்தர் வீடு கட்டுறாரு, கதவு ஜன்னல்லாம் செய்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஈடாக என்ன ஒரு 2 மூட்டை அரிசி எடுத்துகிட்டு போங்க, 2 மூட்டை சோளத்தை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கடந்த காலங்களில் பண பரிமாற்றம் ரொம்ப குறைவு.
இப்போ தான் வந்து பணம் வந்து எதை எல்லாத்துக்கும் பண மதிப்பு, எல்லாத்துக்கும் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது பணத்தின் மூலமாக. அப்படி இருக்கும்போது இடையில வந்தது தான், இப்போ வந்தது தான் பணம். அப்போ இப்போ வந்த இந்த பணத்தை நாம் எப்படி பயன்படுத்தணும், எப்படி கையாளணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். உணவு விஷயத்தில் கணக்கு பார்க்கக்கூடாது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கணும். உணவு விஷயத்தில் நம்ம எவ்வளோ செலவழித்தோம், அவருக்காக சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவழித்தோம், நம்ம வந்து நண்பர்களோடு போகிறோம், எவ்வளோ சாப்பாட்டுக்காக நாம் போட்டோம், இத்தனை பேர் இந்த அவர் டீ குடித்தார், இவர் இது சாப்பிட்டார், அதை சாப்பிட்டார், இது சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கணக்கு போடுற இதை வச்சிக்கக்கூடாது. அது வந்து நம்ம மனதை இன்னும் ஒரு இன்னும் சுதந்திரமாக மாற்றும். இன்னும் சுதந்திரமாக அப்போ தான் வந்து இன்னொரு வாட்டி ஏதாவது நண்பர்களோட வெளியில் போகும்போது இது நம்ம சாப்பாட்டுக்காக இவ்வளோ செலவழிக்க வேண்டி இருக்குமோ, இவ்வளோ அந்த மாதிரி கணக்கெல்லாம் போடக்கூடாது, வராது. ஒரு சாப்பாடுன்னு வரும்போது நம்ம வந்து தாராளமாக செலவழிக்கிற அந்த மனப்பாங்கு நம்மக்கிட்ட இருக்கும். ஒரு பயமே இல்லாமல் சாப்பாடுன்னா அதுதான் நாகரிகம். சாப்பாடு விஷயத்தில் கணக்கு பார்க்கக்கூடாது. சாப்பாடுங்கிறது பணம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே இருக்குது. பகிர்ந்து உண்ணுகிற நடைமுறை என்பது பணம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே இருக்குது. இடையில வந்து பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து சாப்பாடு விஷயத்தில் கணக்கு பார்க்கக்கூடாது. மற்ற விஷயத்தில் வந்து நீங்கள் ஒருத்தர்கிட்ட 100 வாங்குறீங்க, 200 வாங்குறீங்க, திருப்பி கொடுத்துருவீங்க. கடன் வாங்கினா திருப்பி கொடுத்துருவீங்க. ஒரு வேலை செஞ்சால் அதில் வந்து நம்ம வந்து கணக்கு பார்த்து இவர் செஞ்ச வேலைக்கு எவ்வளோ கூலி, அந்த மாதிரி கணக்கு பார்த்து அந்த கூலியை நம்ம கொடுக்குறோம். ஆனால் சாப்பாடுன்னு வரும்போது அதில் கணக்கு பார்க்கக்கூடாது. அதே நேரத்தில் வந்து ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணி விருந்தெல்லாம் வைக்கிறது, ஆயிரக்கணக்கில் இவருக்கு வர வச்சு விருந்து வைக்கிறது, அந்த மாதிரி ஆடம்பரமாகவும் சடங்குகளை நடத்தக்கூடாது, நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது. ஒரு கல்யாணம்னா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச நெருங்கிய ரொம்ப தனிப்பட்ட முறையில் தெரிந்தவர்கள், அப்படி ஒரு 50 பேருக்குள்ளே தான் இருக்கணும். 50 பேர், 40 பேர், 30 பேர் அவ்வளோதான் இருக்கணும். ரொம்ப எளிமையாக 30 பேர் 20 பேர் தான் ரொம்ப எளிமையாக ஒரு திருமணத்தை நடத்தி முடித்து விட வேண்டும். அப்போ அவங்களுக்கு என்ன வேணாலும் உணவை நீங்கள் வாங்கி கொடுங்க. ஒரு 50 பேர் இருக்காங்களா, 30 பேர் இருக்காங்களா, ஒரு திருமணம் நடத்துகிறீங்க, அவங்களுக்கு அந்த 30 பேர் திருமணத்துக்கு வந்த அந்த 30 பேருக்கு அவங்க சாப்பாடு விஷயத்தில் எந்த கணக்கும் பார்க்காம எல்லாமே நல்லா வாங்கி கொடுத்துடணும். இந்த மாதிரி ஆடம்பரமாக திருமணம் நடத்திட்டு சாப்பாடு விஷயத்தில் கணக்கு பார்க்கக்கூடாது. 500 பேர் வருவாங்க, 1000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா அப்புறம் அதுவே பெரிய கடன்காரனாக மாறிடுவீங்க.